மே 18 பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபி சிஎஸ்கேக்கு இடையிலான போட்டியில ஆர்சிபி ஜெயிச்சதுனால சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப் போறதுக்கான சான்ஸ் பறி போயிடுது. பல வருஷமா சிஎஸ்கேவை வின் பண்ணணும்ன்ற வெறியில இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் சின்னசாமி ஸ்டேடியம்க்கு வெளியே சிஎஸ்கே ஃபேன்ஸ் பல பேரை ரொம்பவே ட்ரோல் பண்ணியிருக்காங்க. 5 ட்ராஃபி வின் பண்ண சிஎஸ்கே ஃபேன்ஸே அவ்வளோ சைலண்டாக இருக்கும் போது பிளே ஆஃப் ஜெயிச்சுட்டு இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்களேன்ற மாதிரி ஒரு சிஎஸ்கே ஃபேனாக ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. 17 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஈசாலா கப் இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு தானே ரொம்பவே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்க. அது மட்டும் பத்தாதுன்னு கிரவுண்டில் டோனி ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணும்போது அதை கூட மைண்ட் பண்ணாமல் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே செலிப்ரேஷன் மோடில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டோனிக்கு ஆல்ரெடி காலில் சர்ஜரி பண்ணியிருக்கனால ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காரு. மே 22 ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்சிபிக்கு நடந்த நாக் அவுட் மேட்ச்ல ஆர்ஆர் டீம் ஆர்சிபி நாக் அவுட் பண்ணிருக்காங்க. நீங்க ஓவரா ஆட்டம் போட்டனால ஆப்பு தானாலே வந்து சேர்ந்திருக்கு, எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு டீ கப் மட்டும் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க.